வணக்க மக்களை. தமிழக அரசுகளில் புதிய திருப்பமா? எடப்பாடி பழனிசாமியா அல்லது சி.வி. சண்முகமா? யார் பதவி பறிபோகும்? அதிமுக பொதுக்குழுவில் தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அந்த வகையில்தான் அதாவது விஜயின் புதிய ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் பெரும்பான்மை நிரூபித்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது. அதாவது ஆளுங்கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறதா? அது மட்டுமின்றி எதிர்க்கட்சி நிலையில்தான் அதாவது திமுகவும் மற்றும் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுகவும் தமிழகத்தில் கண்டிப்பாக முடிவுகள் வெளியிடப்பட்டது. இந்த வகையில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறதா? அதிமுக பொதுக்குழுவில் தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி டீம் எதிர்காலமே இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தலை தப்புமா என்று பொதுமக்கள் கையில் தான் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறதா? அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவானது 2 அணிகளாக பிரிந்து செயல்பட தொடங்கிவிட்டதா? ஒரு அணியில் எடப்பாடிக்கு ஆதரவாக 22 எம்எல்ஏக்களும், மற்றொரு அணியில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்களும் இருக்கின்றார்கள். இந்த வகையில்தான் ஏனெனில் அந்த சட்ட விதிப்படி அதிமுக கட்சியின் உட்கட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பாக பொதுக்குழு இருக்கிறது என்று கட்சியின் பொதுச்செயலாளருக்கு பதவிக்கும் அடுத்தபடியாக அல்லது சில முக்கிய முடிவுகள் அவரை விடவும் ஒட்டுமொத்த பொதுக்குழுவின் கூட்டி முடிவிற்கு சட்டப்பூர்வமாக அதிமுக ஒரு முக்கியத்துவம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதைத்தான் சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பு பொதுக்குழு முடிவிற்கு கட்டுப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். அதிமுக அதாவது ஒற்றை தலைமை போட்டிகளில் போது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் சட்ட போராட்டம், சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றமும் ஒரு கட்சியின் உள்விவகாரங்கள் என்பது பொதுக்குழு எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் அதில் நீதிமன்றங்கள் எளிதில் தலையிட முடியாது என்றும் தீர்ப்பளித்துவிட்டது. இதன் மூலம்தான் அதிமுகவின் பொறுத்தவரை பொதுக்குழுவில் உச்சகட்ட அதிகாரப்பூர்வமாக நிலையாட்டியிருக்கிறது. ஏன் இப்போது பொதுக்குழுவை கூட்டி வாதம் என்றால் விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்துள்ள முன்னாள் அமைச்சரான எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அந்த 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு மனு ஒன்றை அளித்திருக்கிறார். மறுபுறமோ அவர்களெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்களை பரிந்துரைத்துள்ளார்கள். இந்த சூழலில் பொதுக்குழுவில் தங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று சி.வி. சண்முகம் கூறியிருக்கிறார். அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் பலரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தெரிவித்த தகவல் வெளியாகியுள்ளதா? அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அதாவது 82 பேரில் 73 பேர் தான் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 9 மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தை புறக்கணித்துள்ளார்கள். அவர்களின் மாவட்ட செயலாளர் பதவி கண்டிப்பாக பறிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? இந்த நிலையில்தான் அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளராக யார் நீடிப்பார் என்ற குழப்பத்தில் தான் தமிழக மக்களில் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரடியாகவும் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரடியாகவும் செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த வகையில் தான் தமிழகத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக யார் முடிவெடுப்பார் என்று பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.